அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளி பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். நேரம் சரியாக 8:03 இன்று 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு என்னென்னு சொல்லுங்க, சமூக ஒருங்கு சபை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இந்த மாதம் என்ன மாதம், எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளர் வார மாதமாகவும் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளில் கரம் கொடுப்பவர்களின் பெயர்கள் ஒரு முறை சொல்லிக் கொள்ளலாமே. பார்க்குற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு? பார்க்குற பழக்கம் இருக்கு, ஆனால் மறக்கிற பழக்கமும் இல்லை. அதுக்குள்ளே பார்த்து வாசிங்க ஒரு தரம். தள்ளினா பேருந்து வாசிக்கல. அது வாங்கினா எனக்கு அவ்வளவு. எனக்கு 6ஆம் தேதி 6ஆம் மாதம் ரெண்டா ஜெனிஃபர் சோஃபியா குடும்பத்தினர் இணைந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியை கூறியபடியே இவர்கள் பெயர்கள் இருக்கின்றன. அடுத்தடுத்த நாட்களில் அவர்கள் பெயர்கள் இடம்பெற்றுக்கொள்ளும் என்றும் கூறியபடியே வழமை போலவே சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் இருக்கா. அதனை தொடர்ந்து வருகின்றது இன்று பன்னிசை வாசிப்பரம்பு மற்றும் இல்லை செல்வி அக்காவின் கேள்விக்கணைகள் தொடர்ந்து சொல் விளையாட்டு சொல் தேடல் இடம்பெற்றுக்கொள்ளும். ஒரு அன்பான வேண்டுகோள், இங்கே யாரும் எல்லாரும் இணைய இல்லை இன்னும். ஆமாம், அதைத்தான் நானும் தள்ளி பார்க்கிறேன். இது வருகிறதில்லை. அவர்கள் பாடல்களை நிறுத்த வேண்டும். பல குற்றச்சாட்டுகளின் பக்கமாக வந்திருக்கின்றது. திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் பாடுவதை நிறுத்திவிட்டு பன்னிசை நேரத்தோடு அவர்கள் பாடிக்கொள்ளலாம். அவர்கள் வராம சொன்னார். இல்லை வரட்டும் வரட்டும். என்னாச்சு? நேரலை சென்று கொண்டு இருக்கின்றது. நேரலை வருகிறோம். சொன்னார்களா நேற்று இன்றைக்கு பிந்தி வருவோம் அப்படி ஏதாவது? இல்லை யாரும் எதுவும் என் பக்கமாக சொல்லவில்லை. அப்படியேடா பன்னிசையே தொடங்குவோம். அது நல்லது. அப்படிதான் நான் நேரத்தோட வேணும் என்ன. அப்படி இல்லையா 5 நிமிஷம் பாரு, 5 ஆயிடுச்சு பார்த்துட்டு பன்னிசையோட போவோம். முதல் வெள்ளிக்கிழமை கோயில் இருக்கா கூப்பிட்டு வந்து தாரேன் நானே. சரி. ஆகவே அரசர்கள் தகவல் தந்திருக்கின்றார். அவர் கோயிலுக்கு இன்று முதல் வெள்ளிக்கிழமை என்றபடியினால் அவர் கோயிலுக்கு சென்று வந்து தன்பக்கமான சிந்தனையை தருகின்றேன் என்று நினைத்திருக்கின்றார். காலையில் இது போடுறது நல்லது தானே, தேவாரத்தோட துவங்குவதானே? எல்லாமே நன்மைதான், நன்மைக்காக. 6, 9, 6, 2 நல்ல விளையாட்டாக இருக்குது. தர்ஜினி சமூகன் அவர்கள் மணிந்திருக்கின்றார்கள். வணக்கம், வாங்கோ. வணக்கம் எல்லோரும் என்று நானும் நீங்களும் தான் சிந்தனையாளர்களை காணவில்லை. ஆகவே பன்னிசை ஆரம்பிக்க போறீர்கள் தேவாரத்தில் இணைந்து கொள்ள ஓடி வந்து வேலைக்கு செல்ல ஆயத்தமாக. வணக்கம் செல்விக்கா, வாங்கோ. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்லை, ஜெயா நரசனவர் மட்டும் தகவலிட்டிருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். நானும் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது முனையேவி என்று சொல்லும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் ரேடியோ போட்டுட்டு சின்ன வேலையை கிடந்தது. பின்ன ஆகாஷ்ல வேலை செய்யல, பின்ன கேள்வியெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன்.
எல்லாரும் உங்களோட தான், வேற எங்கடையாண்டு இல்லை, எங்கடையாண்டு ஒருத்தர் மடுக்கல போல இன்னும். உங்களோட ரேடியோ போட்டு என்னது உங்களோட ரேடியோ போட்டுட்டேன்னு சொல்லுங்க தான். ஆ, அப்போ எங்கடையாண்டு இன்னும் ஒருத்தரும் எடுக்கலைன்னு சொல்ல வரேன். ஆமா உங்களோட தான். ஆமா வாணி பன்னிச்சே தொடங்குவோம். ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமையில பன்னிசைய போட்டு ஆரம்பிச்சா ஒரு ஹாப்பியா இருக்கும். உண்மைதான். 8 நிமிடங்கள் ஆகிவிட்டது. அநியாயம் தானே. நேரம் கொண்டாடுது ஆரம்பம். இல்லை வெள்ளிக்கிழமையிலையும் பார்ப்போம், மாற்றத்தான் சொல்கின்றார்கள் என்றால் ஆரம்பத்தில் தாங்கள் பாடிட்டு வேலை போகலாம், கொஞ்சம் சிந்தனையை பின்னால் போங்கண்டு திங்களும் வெள்ளியும் அப்படி செய்து கொள்ளலாம், போட்டுட்டு அப்படி செய்யலாம். ஆனால் அவர்கள் மட்டும்தான் இணைந்திருக்கின்றார்கள், அப்படி செய்து கொள்ளலாம், பார்ப்போம். இல்ல எல்லாருக்கும் ஒரு தேவாரம் போட்டுட்டு தேவாரம் போட போட அவர்களும் வந்து சிந்தனை சொன்னார்கள். இல்லை அது சரி வராது, இதுக்குள்ள இதாண்டு. மற்ற திங்களில் இருந்து வள்ளி அதான் இடையில்லை, அவர்களுக்கு முரண்பாடு வேண்டுகோளை விடுக்க வேண்டாம், பாடல்களை நிப்பாட்டுங்கோ குற்றம் முழுவதுமாக. வெள்ளிக்கிழமைகளிலும் உங்கள் சிந்தனை முடிய அப்படி காத்திருந்து பன்னிச நேரத்துக்குள் நீங்கள் இல்லை நேரம் எனக்கு ஜெர்மன் போகிற நேரம் பல உறவுகள் சொல்லி இருந்தார்கள், தாங்கள் பாடிட்டு போகலாம் அப்படி இப்படி என்று சொல்லி. அப்படி என்றால் இப்போ ஆனால் அவர்கள் ஆரம்பிக்கட்டும், மற்றவர்கள் இணைந்து கொள்ளட்டும், வாரக்கிழமையிலிருந்து நாங்கள் மாற்றிக்கொள்வோம். திடீரென்று சொல்லுவது சரியில்லை தானே. சரி, ஆரம்பமாக இந்த நேரம் தமிழக்கா வணக்கம் வாங்குவோம். வணக்கம் வாணி, மிக்க நன்றியுடன் சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 புலம்பெயர் தமிழ் சூழல் எழுத்தாளர் மாதத்தின்று மும்மத சிந்தனை நேரத்தில் அனா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் எங்களை இணைத்த இறைவனுக்கும் பாமுக தொலைக்காட்சி அதிபர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, பாமுகத்தில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று மாதத்தின் முதல் வெள்ளியாக இருப்பதினால் பரிசுத்த ஆவியானவரின் திருநாளை எதிர்நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நான் இறைவனுக்காக ஒரு புகழ்ச்சியை செய்ய இருக்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசு போற்றி, நல்லாயனே போற்றி, தாவீதின் மகனே போற்றி, மரியாயின் மகனே போற்றி, மூவொரு இறைவா போற்றி, ஆதியும் அந்தமுமானவரை போற்றி, வார்த்தை மனுவானக வந்தவரை போற்றி, உயிரில் கலந்த இறைவா போற்றி, தாயின் சொல்படி நடந்தவரை போற்றி, காணாவோர் புதுமை செய்தவரை போற்றி, வாக்கு மாறாதவரை போற்றி, அற்புதங்கள் செய்தவரை போற்றி, மலை பொழிவை தந்தவரை போற்றி, எளிய மக்களை உயர்த்தியவரை போற்றி, எங்களை மறவேன் என்று கூறியவரை போற்றி, உலகத்தின் ஒளியே போற்றி, உண்மையின் சாட்சியே போற்றி, என் சுமைகளை தாங்கியவரை போற்றி, என்னால் கூடும் என்று மொழிந்தவரை போற்றி, ஜெபிக்க கற்றுத்தந்தவரை போற்றி, தூய ஆவியை போற்றி, உண்மையின் வடிவை போற்றி, வாழும் கடவுளை போற்றி, நன்மைகள் செய்தவரை போற்றி, விண்ணப்பத்தை கேட்பவரை போற்றி, அன்பின் இறைவா போற்றி, அருளுமானவரை போற்றி, போற்றி போற்றி இறைவா உம்மை போற்றுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய தூய ஆவியானவரின் திருவிழாவை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்ம இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, அன்னை மரியா தன் சீடர்களோடு கூடியிருந்த அறையின் மேல் தூய ஆவியானவர் பொழியப்பட்ட போது சீடர்கள் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டார்களோ அதே போல் நாங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரை வரவேற்று மகிழ்ச்சி கொள்ள வரம் வேண்டி இந்த நாளை எனக்கு தந்ததற்காக நன்றி கூறிக்கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். நன்றி. நன்றி அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாணி உள்ளேன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி
தோமலர் கல்விராஜன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? வணக்கம் பாலன், நான் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நான் நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி சொல்லிக்கொண்டு இந்த நாளை காண தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இயேசப்பாவுக்கு மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலவாணி மோகனுக்கும் கால வணக்கங்களையும் சுரடங்களையும் விசாரித்தபடி, அன்பு சகோதரி திருமதி செல்வி நித்யாந்தனையும் சுரடங்களையும் விசாரித்தபடி, தண்டலிருந்து ஈச்சம்பட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ சகோதரி 529 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 38 48 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடைய தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு இப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராத படிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் பொய்யாக்கினீர்கள் என்றார். என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் பொய்யாக்கினீர்கள் என்றார். இயேசு நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்ய வகை தேடியும், ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுக்கு செவி கொடுத்து இயேசுவை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுக்கு செவி கொடுத்து இயேசுவை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். இன்னொரு நாளை சகோதரி 20ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம். வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம். உம் வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாங்கிக்கிறோம். வல்லமையால் உம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும்,
நீராளுகை செய்யும். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்குள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை மீண்டும் சொல்லிக்கொண்டு, அன்பான தகப்பனே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்துகிறோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ராஜா உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது தயவு இருக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ, ஆபத்துக்களோ, கொள்ளை நோய்களோ அணுக வேண்டும் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பு ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வர்றமைக்காம் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக்கொண்டு, மற்றும் தகப்பனை அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உனது ஆணி வாய்ந்த கரம் அவர்கள் கூடவே இருந்து வழிநடத்தப்படி ஜபிக்கிறேன் ராஜா. அதற்கான அனுசரித்தும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்று இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் அவர்களை வாத்திக்கொண்டு விடவரும் சௌரி. நன்றி, வணக்கம். நன்றி பாலன் வீரப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிடித்தவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தங்கமுறை கல்விராஜன் அவர்களே. வணக்கம். ஆமாம், அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு, பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் சிந்தனையில் இணைந்திருந்தவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1689 என்று கூறிக்கொண்டு, இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் தமது அரியணையை உன்னதத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் என்கிறது திருப்பாடல் 103. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 21 திருவசனங்கள் 15 19. அக்காலத்தில் தம் சீடர்களுக்கு தோன்றிய இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வா என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடிக் கொண்டு வந்தாய். உனக்கு வயது முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்த போகின்றார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, வாழ்க்கையின் போக்கை மாற்றி அமைப்பது அன்பின் அனுபவங்கள். அன்பின் அனுபவம் சில பொறுப்புகள் கடமைகளை நம்மேல் சுமத்தி விடுகின்றது. அன்பில் உருவாகும் கடமைகள் பொறுப்புகள் தான் நம் வாழ்க்கையையே மாற்றி விடுகின்றன. வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒரு தருணம் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையோ ஒட்டுமொத்த நாட்டின் போக்கையோ மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு தருணத்தை இயேசு பேதுருவுக்கு கொடுக்கின்றார். நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று பேதுருவிடம் கேட்ட கேள்வி இன்று நமக்கும் தான் கேட்கப்படுகின்றது. உன்னை சுற்றியுள்ள எல்லோரையும் விட
உன்னை சூழ்ந்திருக்கும் பொருட்களை விட, நீ சுமந்து கொண்டிருக்கும் பட்டம், பதவி, அந்தஸ்துகளை விட, இவற்றை எல்லாவற்றையும் விட நீ என்னை அன்பு செய்கின்றாயா? உன் முழுதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இந்த பிளவுபடா அன்பை கடவுளுக்கு கொடுப்பதே திருமுழுக்கின் வழியாக நமக்கு விடுக்கப்படும் ஒரு அழைப்பு. ஆம், ஆண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கின்றேன் என்று பேதுரு கூறுவது போல் நம்மால் கூற முடியுமா? மனிதர்கள் நாம் வாழ்க்கையில் பல தவறுகளை செய்கின்றோம். ஆனால் அந்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதை விட, வலிமையான மனிதர்களாக திரும்பி வருவதை விட, சிறிது காலம் கழித்து அதே தவறுகளை செய்து நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக செலவு செய்து நன்மதிப்பையும் இழந்து விடுகின்றோம். இயேசுவை மும்முறை மறுதலித்த குற்ற உணர்வு பேதுருவுக்கு இருந்தது. ஆனால் கடவுளின் கருணையும் பேரன்பும் என் ஆடுகளை பேணி வளரென்ற வார்த்தையில் கடவுள் தன்னை மன்னித்து விட்டார் என்று புரிந்து கொண்டார் பேதுரு. நமக்கென்று பலவீனங்கள் இருக்கலாம், நாம் சோர்ந்து போகலாம், தவறு செய்யலாம். நம்மை மன்னிக்க காத்திருக்கும் இறைவன் தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மிலும் நம் வாழ்விலும் செயலாற்றுவோம், இறை அன்பை சுவைத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் பரிசுத்தாவியின் வரவை எதிர்பார்த்து அந்த சீடர்களும் திருவன்மையுடன் இருந்து இணைந்து சாத்திருந்தது போல் நாங்களும் அந்த தூயாவியானவரை எங்கள் வாழ்வில் கொண்டு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதுமிலே நிறைவை வேண்டலை சிந்தனைகள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய வேண்டிக் பொழுதிலே இந்த பாமுக மேடையிலே இசைக்கப்படுகின்ற பணிசைகள் ஆலய வழிபாடாகி எல்லோருடைய இறைவனை மனதை உருக்க வேண்டும், எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். அந்தவருடைய அருளின் ஆசிரியம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைவிண்டாக விடைபெறுகிறேன். செல்வி திருமலை கல்விராஜன் அவர்களே நான் இனியும் அன்போடு வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ்பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ சிந்தனை தந்த அண்ணா பாலமுரளி அவர்கள், நேவிஸ்பிரிட்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி, பாணி சொன்னதை கேட்கவில்லை அவர்கள் என்று கூறியபடி பாணியிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வேண்டுகோள் உண்டு. நான் இனி செவ்வாய்க்கிழமை தான் உங்களோடு இணைவேன். சரியா, நன்றி நன்றி. செவ்வாய் மட்டுமா அல்லது இல்ல, செவ்வாய்க்கிழமை தான் இணைவன். ஞாயிறும் திங்களும் இணைய மாட்டோம். எங்களுக்கு தூயாவியான ஒரு இது இருக்குது. ஆனபடியா காலையிலேயே நாங்க போயிடுவோம். சரியா, போயிட்டு வாருங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இல்லை, என்னவென்றால் இப்போ பலர் வந்து அந்த காலை நேரங்களில் இப்போ தர்ஜினியும் அவர் இப்போ பாடிட்டு வேலைக்கு போகணும்னா நிற்கிறார். காலையில் பார்த்து ஒருத்தரையும் காணும் உண்மையில். அப்போ நேரத்தோடு ஓட வேணும். நாங்கள் திங்களும் வெள்ளியும்
இப்போ திங்கள் ஐயாவின் ஆன்மீக பாலம், பிறகு உங்களோட சிந்தனை. வெள்ளிக்கிழமை நான் பன்னிச நேரத்தை கடகண்டு முடிச்சிட்டு உங்களுக்கான சிந்தனையத்தை கரெக்டா என்று கேட்கின்றேன். என்றால் சிந்தனைக்கு பிறகு சரி, அல்ல எல்லாருக்குமே அப்படியா இல்லாட்டி ஒரு சிலருக்கு மட்டுமான்னு கேட்கிறேன். விளங்க இல்லை இல்ல எல்லோருக்குமே அவசரமா வேலைக்கு போக வேணுமா இல்லாட்டி வேலைக்கு போறவர்கள் அந்த சொல்லி படிச்சுட்டு போகலாம் தானே? இல்லை, அதுக்காகத்தான் காலையில் வச்சிருந்தால் எனக்கு அது இலகுவாக இருக்கும். வேலைக்கு போவர்களுக்கு, எளியா போவர்களுக்கு அவர்கள் வந்து பாடிட்டு போயிட்டு நான் பண்ணி செய்யும் கடகரண்டு என்ன காணொலியில் கொஞ்சம் தானே இருக்கிறதும். அப்போ அதை வெள்ளிக்கிழமை தானே கொஞ்சம் அதை போட்டுட்டு அப்புறம் நாங்கள் சிந்தனையிலிருந்து அப்படி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்யலாம். திங்களும் வெள்ளியும் சொல்றீங்க. திங்களும் வெள்ளியும் அப்படி செய்து கொள்வோம். இடையிலும் உண்மையில் அந்த பாடல்களை கொஞ்சம் தவிக்க சொல்லும்படியும் நான் கேட்கின்றேன். யாரும் செய்கிற மாதிரி இல்லை, பாடல்களை தவிர்த்துட்டு நீங்கள் பண்டிச நேரத்தில் அப்படியே பாடலாம், அது பிரச்சனையே இல்லை. மும்மத பண்டிச நேரத்தில் நான் வந்து எனக்கு தெரியும் பண்டிசை தான் பாடணும். நான் இன்றைக்கு நாளைக்கு இல்லை இல்லை, நான் உங்களை சொல்லலை, மொத்தத்தில் சொல்கிறேன். ஏனென்றால் பாடல்களும் பின்னால் நீடித்து போகிறபடினால நேரங்களும் போகின்றது தானே. அப்போ திங்கள் ஐயாவின் நிகழ்ச்சிக்கு பிறகும் வெள்ளி பண்டிசை நேரத்தை தொடர்ந்து நாங்கள் சிந்தனையில் இணைந்து கொள்ளலாம். இடையில் வர 3 நாட்களும் பாடல்களை குறைத்து வெள்ளிக்கிழமை மும்மத பன்னிசை மும்மத சிந்தனை என்று செய்கின்றோம். அப்படி செய்து கொள்ளலாம். சரியா, நன்றி. அப்போ வரும் வெள்ளி நாங்கள் முதலில் பன்னிசையை போட்டுட்டு நான் பாடுறவர்கள் முதல்ல பாடட்டும், பிறகு நாங்கள் சிந்தனைக்குள்ளே செல்வோம். சரி, நன்றி. அதுதான் காலையில் நான் பிந்திதான் இல்லை, பரவாயில்லையா, நன்றி. அது அன்பான வேண்டுகோளாக விடுத்தபடியே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து கொள்வோம், பயணிப்போம். கொஞ்சம் உயருங்க, நீங்கள் உங்களோட சாரியை பார்க்கணும், நீங்கள் பதிவாக இருக்கிறீங்க. ஆகவே நிறைவுக்கு வருகின்றது மும்மத பன்னிசை நேரம். இணைந்து மன்னிக்க வேண்டும், மும்மத சிந்தனை நேரம். ஜான்சனர் வந்துட்டாரா? இல்லை, வரவில்லை. ஆகவே அவர் லேட்டாக வருவதாக சொல்லியிருக்கின்றார். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். தொகுப்போடு தமிழருக்கு அடைந்திருந்தார். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கொள்வோம். நியூஸ் பிலிப்ஸ் ரொம்ப நல்லாக இருக்கிறீங்க, அழகான கலர் சாரி, சூப்பராக இருக்கிறீங்கோ.